ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இஏ 2025க்கான சாய்ஸ் லிஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரியான காலேஜஸை சூஸ் பண்ணலாம். உங்களுடைய மார்க் வந்து 200லேருந்து 180 கட் ஆஃப் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரியான கல்லூரிகளை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்இஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நிறையா வீடியோஸ் காலேஜை பற்றின ரிவ்யூஸு நிறையா வீடியோஸ் கொடுத்துருந்தாலுமே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக நமக்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமான ஒரு வீடியோவாக இருக்க போது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்குது, 200லேருந்து 180 வரைக்கும் நீங்கள் கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன காலேஜஸ்க்கு எலிஜிபிள், உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி வைஸாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே நம்ம வந்து பொதுவாக உன்னுடைய கட் ஆஃப் வந்து 200லேருந்து 180 இருக்கா அப்படின்னா நீ சிஇஜி எம்ஐடி எஸ்எஸ்என்னு பிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லாமல் உங்களுடைய மார்க் போன வருஷம் என்ன ரேங்க் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயம் உங்களுக்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து பிடிஎஃபாக தேவைப்படுது அப்படிங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரிக்குமே நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் அது எத்தனை காலேஜஸில் இருக்குது, உங்கள் கட் ஆஃப்க்கு எலிஜிபிளான காலேஜஸ் எல்லாமே நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது முழுக்க உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ என்னுடைய மார்க் வந்து இவ்வளோ இருக்குது, என்னுடைய மார்க்குக்கு தகுந்த ஒரு கல்லூரி தான் நான் சூஸ் பண்ணி போக போகிறேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கோ அல்லது டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கோ நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். ஸோ நீட் இருக்கக்கூடிய தேவை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகிரி. சரிங்களா? இந்த ஓப்பன் கேட்டகிரி அப்படிங்கிறது யார் வேணாலும் வரலாம். சரிங்களா? இதில் வந்து தனியாக ஓப்பன் கேட்டகிரின்ட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஓப்பன் கேட்டகிரினா யார் வேணாலும் வரலாம். நீங்கள் பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், எஸ்சியாக, நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே ஓப்பன் கேட்டகரியில் வரலாம். சரிங்களா? இப்போ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 31% சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் மார்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அந்த 31% சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? அது யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த வகையில் ஓப்பன் கேட்டகரியில் 200 கட் ஆஃப்லேருந்து 180 கட் ஆஃப் வரைக்கும் போன வருஷம் 2024 பேஸ் பண்ணி என்னென்ன காலேஜஸ் கிடச்சிருக்கு, அதுக்கு என்ன கட் ஆஃப் தேவைப்பட்டிருக்கு, என்ன ரேங்கிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸோ மறக்காமல் நீங்கள் யாரும் இந்த அளவுக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு எந்த ஒரு யூடியூபர்ஸுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ வந்து பொதுவாக டாப் 10 காலேஜஸ் டாப் 20 காலேஜஸ்ன்ட்டு இல்லாமல் உங்களுக்கு 180 வரைக்கும் என்னென்ன காலேஜஸ் வந்து என்னென்ன காலேஜுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அதனுடைய கவுன்சிலிங் கோட் என்ன அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோடு நம்பர் 1, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோடைய மெயின் கேம்பஸ் சிஇஜி கேம்பஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அந்த கேம்பஸினுடைய கட் ஆஃப் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் 200ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 200ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ரேங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ முதல் 44 ரேங்க்கில் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐடி கேம்பஸ் குரோம்பேட்டில் இருக்குது. எம்ஐடி கேம்பஸில் பார்த்தீங்க அப்படின்னா 199 கட் ஆஃப்லேயும் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 327 இந்த ரேங்க் தான் க்ளோசிங் ரேங்க்கு. இந்த ரேங்க்கில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த காலேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா?
கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான டாப் கல்லூரிகளுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது, ரேங்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து 99% இந்த காலேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? கட் ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருஷம் எக்ஸாம் ஈஸியாக வரும், ஒரு வருஷம் வந்து எக்ஸாம் கஷ்டமாக வரும். அதனால் ஒரு ரேங்க், ஒரு கட் ஆஃப், 2 கட் ஆஃப் கூடவோ குறையவோ வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்பயுமே வந்து இந்த ஒரு ரேங்கிங்கில் தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு கட் ஆஃப்லேயும் இந்த ஒரு ரேங்கிங்கில் தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எம்ஐடியோடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4 அப்படிங்கிறது தான் கவுன்சிலிங் கோடு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2006 பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். இது வந்து நம்ம கோயம்புத்தூர் பீலமேடில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் 2024 பார்த்தீங்க அப்படின்னா 198.5. அதுக்கான ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 403. சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய ரேங்க்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த காலேஜஸை தாராளமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1315 SSN ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு OMR காலவாக்கத்தில் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜினுடைய க்ளோசிங் கட் ஆஃபும் சேம் கட் ஆஃப் தான் 198.5. பட் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 511 511. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2007 CIT கோயம்புத்தூர் CIT. சரிங்களா? இதுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 197. க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1419 1419 அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்காக இருக்குது. அடுத்ததாக 5008 இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட் திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. இதுக்கான ஓப்பனிங் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 196.5. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1561. சரிங்களா? இந்த ரேங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2005 GCT கோயம்புத்தூர் GCT. சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் 196. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1814. சரிங்களா? அடுத்ததாக 2377 பிஎஸ்ஜியோடைய இன்னொரு கேம்பஸ். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் இந்த காலேஜோடைய நேமு. இது நமக்கு அவினாசி ரோடு நீலாம்பூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதனுடைய க்ளோசிங் கட் ஆஃப் 196. க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1956. சரிங்களா? 1956. அடுத்ததாக 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜினுடைய கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 194. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3524. சரிங்களா? இந்த பிளேஸ்க்குள்ளே உங்களுடைய ரேங்க் இருக்குன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சென்னை CIT சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1399. சரிங்களா? இது வந்து நமக்கு நந்தம்பாக்கத்தில் இருக்குது. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 194. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 3537. சரிங்களா? அடுத்ததாக 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் கேம்பஸ் கருப்பூர் சேலம் கேம்பஸ். இதுக்கான கட் ஆஃப் 193. ரேங்க் வந்து 4637. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். சரிங்களா? இதுக்கு வந்து கட் ஆஃப் 193 4752 அப்படிங்கிறது ரேங்க் 4752. அடுத்ததாக 4974. ஓகேங்களா? 4974. இதுக்கான இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் GCA. இது திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 192. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 5492. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி SKCEDன்னு சொல்லுவாங்க. இதனுடைய க்ளோசிங் கட் ஆஃப் 192. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 5640. சரிங்களா? ஸோ இந்த 2 காலேஜுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கட் ஆஃப் தான், பட் ரேங்க்கோடைய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து நமக்கு தண்டலத்தில் இருக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இது 191.5. க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6193 அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்க். ஓகேங்களா? அடுத்தது 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது நமக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 191 கட் ஆஃபும் அடுத்ததாக 6774 ரேங்க். ஓகேங்களா?
அதே பார்த்தீங்க அப்படின்னா 5901 அழகப்பா செட்டியார், அதாவது வந்து ஏசிடின்னு சொல்லுவாங்க, அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. சரிங்களா, இது வந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 191, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 6838 அப்படிங்கிறது ரேங்காக இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜினுடைய ரேங்க் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா கட் ஆஃப் 190.5, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 7302. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது நமக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். 190 கட் ஆஃபும், அதே போல் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 8242 அப்படிங்கிறது ரேங்க். சரிங்களா, அடுத்ததாக 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கேபிஆர் வரைக்கும் உங்களுக்கு 190 வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த காலேஜஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 8242க்குள்ளே உங்களுடைய கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரேங்க் இருந்துச்சுன்னா இந்த மேலே சொன்ன காலேஜஸ் எல்லாம் முதல் 19 காலேஜஸ் சரிங்களா எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 20th பிளேஸில் 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேசிஇன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 189 க்ளோசிங் கட் ஆஃபும், ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 9539. ஓகேங்களா, அடுத்ததாக 1450 லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதனுடைய கட் ஆஃபும் சேம் கட் ஆஃப் 189, ரேங்க் வந்து 10082. அடுத்ததாக 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 188.5, ரேங்க் வந்து 10656. அதே கட் ஆஃபில் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோடு 1432, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 10952. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே 11113 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடு, ரேங்க் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 188. அதே போல் ரேங்க் வந்து 11550. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பண்ணாரியம்மன் 2702 பண்ணாரியம்மனுடைய ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் கட் ஆஃப் 187.5. தென் அதனுடைய ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 118.13, அதாவது வந்து 11813 அப்படிங்கிறது அதனுடைய ரேங்காக இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியோனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 2025 இதனுடைய ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 187.5 கட் ஆஃபும், 12225 ரேங்க். சரிங்களா, 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பர்கூரில் இருக்கக்கூடிய காலேஜ் 187, ரேங்க் 12774. அடுத்ததாக 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேடவாக்கத்தில் இருக்குது. இதனுடைய கட் ஆஃப் 187, 13125 அப்படிங்கிறது ரேங்காக இருக்குது. அடுத்ததாக 4960 மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ், இது நமக்கு சிவகாசியில் இருக்கக்கூடிய கேம்பஸ்ஸு. 186 கட் ஆஃபும், 13951 ரேங்காக இருக்குது. அடுத்ததாக 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருக்குது. 186 கட் ஆஃபும், 14100 ரேங்காகவும் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சாய்ராம் 1419 இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பூந்தண்டலம் அப்படிங்கக்கூடிய ஏரியாவில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இங்கே வந்து கட் ஆஃப் 186ம், 14662 ரேங்காக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 185, ரேங்க் வந்து 15622 அப்படிங்கிறது ரேங்காக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2722 185 அப்படிங்கிறது கட் ஆஃபு, ரேங்க் வந்து 15886 அப்படிங்கிறது ரேங்காக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1317 செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து நமக்கு காஞ்சிபுரம் மாமல்லபுரம் ரோடு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 185 கட் ஆஃபும், 15933 வந்து ரேங்காக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக 3465 கவுன்சிலிங் கோடு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஸ்ரீரங்கம். ஓகேங்களா, திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இங்கே 185 கட் ஆஃபும், 16079 ரேங்காகவும் இருந்துகிட்ருக்கு. 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜினுடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 185, ரேங்க் வந்து நமக்கு 16240.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 15-16 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடு. 184.5 அப்படிங்கிறது கட் ஆஃப். 16,354 க்ளோசிங் ரேங்க்கு. 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் 184.5 16,377 அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்க்கு. அடுத்து 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைபாளையத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில். 184.5 16,624 அப்படிங்கிறது கட் ஆஃபு, க்ளோசிங் ரேங்க்கு. அடுத்தது 4962 நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் கேஆர் நகர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 184 கட் ஆஃபும் 17,360 ரேங்காகவும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 183.5 கட் ஆஃப் 18,480 அப்படிங்கிறது ரேங்க்கு. 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ் 183.5 கட் ஆஃபும் 18,641 ரேங்க்கும் இருக்குது. 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து தருமபுரியில் இருக்கக்கூடிய காலேஜ் 182.5 19,966 ரேங்க்கும் இருக்குது. 3830 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜினுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 182.5 ரேங்க் 20,073. 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் 182 கட் ஆஃபும் 20,940 ரேங்காகவும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்என்டி பைபாஸில் இருக்கக்கூடிய கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுடைய இன்னொரு காலேஜ். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 182 கட் ஆஃபும் 21,323 ரேங்க்கும் இருக்குது. அடுத்ததாக பிஎஸ்என்ஏ 5910 கவுன்சிலிங் கோட் 181.5 கட் ஆஃபும் 21,584 ரேங்க்கும் இருக்குது. அடுத்ததாக வந்து 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ் 181.5 கட் ஆஃபும் 21,630 ரேங்காகவும் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜினுடைய கட் ஆஃப் 181.5 ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 21,758. அடுத்ததாக 111 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் 181 கட் ஆஃபும் 22,558 ரேங்க்கும் இருக்குது. அடுத்ததாக 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ் 181 கட் ஆஃபும் 22,691 ரேங்காகவும் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக 2751 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இதனுடைய கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 180.5 23,560. அடுத்ததாக வந்து 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய காலேஜ் 180 ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 24,196. அடுத்ததாக 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜுக்கான ஓப்பன் கேட்டகரி 180 கட் ஆஃபும் 24,442 ரேங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக மொத்தம் நமக்கு 200லேருந்து 180 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 54 காலேஜஸ் இருக்குது, சரிங்களா. இந்த 54 காலேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு லாஸ்ட் இயரில் 54 காலேஜஸ் வந்து 200லேருந்து 180 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டோட்டலாகவே 54 காலேஜஸ் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த காலேஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. இந்த வருஷமும் இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் 200லேருந்து 180 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா. ஸோ வந்து இது ஓப்பன் கேட்டகரியில் மார்க்கை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 31% வந்து சீட் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த கட் ஆஃப் எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே, இந்த கட் ஆஃபோ அல்லது இந்த ரேங்கோ வந்துருச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் நீங்கள் இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா. ஸோ வந்து இது டைம் டியூரேஷன் வந்து ரொம்பவே போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால நம்ம பிசி கம்யூனிட்டிக்கான வீடியோ அடுத்த வீடியோவில் போடலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். இல்லை எனக்கு பிசிக்கான கட் ஆஃப் வேணும், எனக்கு எம்பிசிக்கான கட் ஆஃப் வேணும், இதே மாதிரியான ஒரு பிடிஎஃப் எனக்கு வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டேட்டா அடுத்தடுத்த வீடியோஸில் இதே போல் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே என்ன அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம்.
ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.